நம்மள தமிழோட கலாச்சாரங்கள் விடலை பாருங்கள். இங்கேயும் வந்து அவங்க வீடு கட்டணும், இந்த ஹேபிட்டை பழக்கப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதையும் நம்ம தமிழர்கள் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள், போகிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நடந்து போயின்னுக்கிறோம். இருந்தாலும் சேஃபாக ஜேர்னியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பக்கம் பாருங்கள். எந்த நேரத்தில் சிங்கம் புலி வரும்னு தெரில. அந்த சிங்கம் புலியை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக அழகாக எங்கள் சிங்கக்குட்டியை முன்னாடி அனுப்புகிறோம். பாருங்கள், அந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகழகான முயல், ரேபிட் அண்டு பாண்டா, கரடி, டியர் எல்லாமே இங்கே அழகழகாக எல்லாமே செதுக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ தான் மக்களும் இங்கே பார்க்க வராங்க. நீங்களும் பாருங்கள், நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்க, ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க. இது இப்படி இறங்கணும், இப்படி இறங்கணுமா, இப்படியா வந்தால் நம்ம இங்கே பாருங்கள். கேமரா, சிசிடிவி, சேஃப்டி லைன் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்குறாங்க. சார் நியர் நாட் ஃபோர் நியர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறும் போது, திருப்பதி மலைங்கெல்லாம் ஏறும் போது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தோதாங்க இருக்குதுன்னு. ஆனால் ஏறி பார்த்தா தான் தெரியும், ஒரு 4 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே சிஸ்டத்தை தான் நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் கேட்டார் எங்கே இருக்குது, தோதா இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் ஏறி போய் பார்த்தா தான் அரௌண்டு ஒரு 1/2 hour மேலே ஆகும். அது டயர்டாகிடுவார் அவர். எப்படி ஹாப்பியாக நடந்து வராங்க பாருங்கள். பாருங்கள், இங்கேயும் வந்து ஹிந்தி பாஷையை பேசினே இருக்கிறாரு. இந்த கல்லுகளுக்கெல்லாம் ஒரு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வச்சு அழகாக வழி நடத்திட்டு போயிருப்பாங்க. இப்போ இது மக்கள் வந்து யாருமே கண்டுக்காதனால அரைகுறையாக இருக்குது. இது பாருங்கள், மழை வந்தால் இங்கே வந்து சேஃபாக ஒதுங்கிறதுக்காக ஜேர்னி ஹவுஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் சேஃபாக நம்ம வந்து தங்கிக்கலாம் இதில். அண்டு மிலிட்ரி ஆர்மி ஆல்சோ இது சேஃப் ஃபார் ஹியர் இந்த வார் டைமில். வீடு பற்றிக்கு நின்று கூட்டாளிகள் கொண்டாட்ட மாதிரி இங்கே ஒருத்தர் கிட்டார் வாசிங்கிற ஒரு கேரட் சாப்பிட்டுக்கிறாரு. இங்கே பாருங்கள், மலை வியூவை பாருங்கள். ரோடு போகுது, அது பக்கத்தில் ரிவர் போகுது. அந்த பிரிட்ஜு தெரியுதான்னு பாருங்கள். இந்த பக்கம் பீப்புள்ஸ்லாம் நடந்து வராங்களா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சியோல்லேருந்து வரத்துக்கு நம்ம அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து இறங்கணும். இங்கே வந்து இறங்கினா அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 2,500 ஆகுது. அங்கேருந்து பிடிச்சி நம்மளுக்கு நேரம் வந்து கிடைக்காததுனால நம்ம வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்தோம். அந்த டாக்ஸி ஜஸ்ட்டு வந்து 21,000 தான் ஆகுது. அதெல்லாம் நம்ம கடந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி ஃபீஸ் நம்மளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வச்சுருக்குறாங்க. ஃப்ரீ நம்மளுக்கு அது சொன்னாவே போதுமே. இங்கே எவ்வளோ அழகாக இங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டியர் பாருங்கள், நம்ம இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஏறுற களைப்பு போயிடுது, இறங்குற களைப்பும் இதுங்களை பார்த்தா போயிடுது. நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடி விளாட்றோமே, உங்களால் ஒரு தடவை ஏற முடியல, நாங்கள் ஒரு நாளைக்கு 20 தடவை ஏறி இறங்குறோமே என்ற மாதிரி அதோட ஃபீலிங் தெரியுது. இங்கே பாருங்கள், அழகாக ரேபிட் வந்து இன்னும் சாப்பிடுது பாருங்கள். கையில் கேரட் வச்சுருக்குது, பக்கத்தில் அந்த மஷ்ரூம் கொடைக்கையில் மழை வந்தால் நான் ஒதுங்குவேன்ற மாதிரி உட்காந்துருக்குது. இவங்க 2 பேரும் நம்ம பேசுகிறத கேட்டிங்கன்னு ஜாலியாக இறங்கி வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பிடிக்க போகிறோம். ஈஸியாக வந்து நம்ம ஹோமுக்கு ரீச் ஆகணும் இல்லைங்க, அதுக்காக நம்ம கார் பிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு இங்கே ஃப்ரீங்க. என்னடா இவர் இன்னும் மூஞ்சே காட்டலையே, இவங்கள மட்டும் காட்டுனுக்காரன்னு பார்க்காதீங்க. இந்த காட்டுறாங்க, இந்த பாருங்கள், என்ட்ரி ஃப்ரீ. இந்த இடம் பாருங்கள், ஜிம் மவுண்டன் சர்ப்ரைஸ் பிரிட்ஜ் trial guide, like according to physical ability to take a head rest, no alcohol consumption. இதெல்லாம் நம்ம பார்த்துங்க. நோ ஸ்மோக்கிங்கு, குக்கிங்லாம் கிடையாது, இதெல்லாம் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தா அழகாக வந்து லிட்டில் பிட் டேக் ரெஸ்ட். இன்னும் அப்சல்யூட்லி இருக்குது பாருங்கள், அப்சல்யூட்லி டேக் ரெஸ்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரிட்ஜ் பாருங்கள், த கிம்கான்ஸ் மீட்டிங் பேலஸ் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். சவுத் கொரியாவில் நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணோன்னா இங்கே வந்து அழகாக வாங்க. கப்புள்ஸாக வந்தால் இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதுதாங்க
இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரி கொச்சன்னு இல்லாமல். இப்போ அவங்க 2 ஜென்டில்மேனும் எங்கே போனாங்கன்னு பார்க்கணும் நம்ம. இந்த இடம் பார்த்து பூஜை